There is a fine dining restaurant. Every day candlelight dinner serve பண்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக சில்க் டேப்பஸ்ட்ரீஸ், பியூட்டிஃபுல் சில்க் கிளாத் ஆன் த டேபிள் எல்லாமே இருக்கு. ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லேடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி காக்ரோச் வந்து அவங்க கையில் உட்காந்துடுது. அதை பார்த்துட்டு அலறி தட்டி விட்டு அந்த டேபிளில் இருக்க கேண்டில் கீழே விழுந்து அந்த சில்க் டேபிள் கிளாத் ஃபுல்லாக எரிஞ்சு ஃபுல் ரெஸ்டாரண்ட்டே ஃபியூ மினிட்ஸில் பற்றி எரிஞ்சிடுது. இதே சுச்சுவேஷன், ஆனால் இன்னொரு சினாரியோ. அதே ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட், அதே கேண்டில் லைட் டின்னர். ஒரு வெயிட்டர் கையில் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்காரு. அதே காக்ரோச் வெயிட்டரோட ஷோல்டரில் வந்து உட்காருது. ஒரு கையில் சாப்பாடு பிடிச்சிட்ருக்காரு, இன்னொரு கையில் காக்ரோச்சு பிடிச்சிக்கிறாரு. சர்வ் பண்ணுறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு விண்டோ கிட்ட போய் காக்ரோச் வெளியே தூக்கி போட்டுட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. யாருக்குமே இது நடந்ததே தெரியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நாட் as important as how you react to what happens. How we react to a problem can either amplify the problem or actually decrease the effects of the problem. While we cannot control our external events, but we can control how we react to them. Be smart, react smartly. Welcome to அறிவலை பாட்காஸ்ட். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு நாம் நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில் பிரச்சனை கிடையாது. அதுக்கு நாம் காட்டுற எதிர்வினை தான் பெருசாகுது. யாராவது நம்ம மேலே தப்பாக பேசினா உடனே கோபம், ஏதாவது நடந்தால் உடனே பதற்றம், சின்ன விஷயம் கூட மனசுக்குள்ளே பெருசாக வளருதுன்னா அதுக்கு காரணம் அந்த சூழ்நிலை இல்லை, நம்ம எதிர்வினை. வெற்றி அடைந்த மனிதர்களை பார்த்தா தெரியும், அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லா அவமானத்துக்கும் எதிர்வினை காட்ட மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல அமைதியாக இருப்பாங்க. உடனடி எதிர்வினை நம்ம சக்தியை கலைச்சிடும். சிந்திச்சு கொடுக்குற பதில் நம்ம சக்தியை சேர்க்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அமைதி, இவையெல்லாம் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. யாராவது நம்மளை கோவப்பட வைக்க முயற்சி பண்ணால் நாம் உடனே எதிர்வினை காட்டினா அவங்க நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிரும். ஆனால் நாம் அமைதியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை நாமே கட்டுப்படுத்துகிறோம். அமைதி பலவீனம் இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. எல்லா சண்டையிலும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் அமைதியாக விலகி போகிறது தான் பெரிய வெற்றி. வாழ்க்கை நம்ம பொறுமையை சோதிக்கும், நம்ம அகந்தையை சோதிக்கும், நம்ம எதிர்வினையை சோதிக்கும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறுறவங்க தான் வாழ்க்கையோட உயரத்துக்கு போகிறாங்க. இதை தான் நாம் பள்ளிக்கூடத்தில் தினமும் பார்க்குறோம். முடி சரியாக வெட்ட சொல்லும்போது, யூனிஃபார்ம் ஒழுங்காக இருக்க சொல்லும்போது சில மாணவர்கள் மனசுக்குள்ளே எரிச்சலாக ஃபீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த விதிமுறைகள் யாரையும் அடக்கிறதுக்கோ அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கோ இல்லை, உங்களை சீராக உருவாக்கத்தான். இன்றைக்கு முடிய சரியாக வச்சுக்க சொல்கிற டிசிப்ளின் நாளைக்கு உங்களை வேலை செய்யும் இடத்துல, சமுதாயத்தில், வாழ்க்கையில் மரியாதையாக நடக்க கற்றுக் கொடுக்கும். யூனிஃபார்ம் ஒழுங்கு என்பது வெளியே இருக்க துணி மட்டும் இல்லை, அது உள்ளே இருக்க ஒழுங்குக்கான பயிற்சி. அந்த நேரத்தில் கோவமாக ரியாக்ட் பண்ணால் நம்ம வளர்ச்சி தள்ளி போகும். புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணால் நம் உயரம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் கடுமையாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களை விரோதமாக நினைப்பதால் இல்லை, உங்களுக்கான எதிர்காலத்தை முன்னாடியே பார்த்து தான். அதனால் கரெக்ஷன் வரும்போது எதிர்வினை காட்டாமல் இது என் நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புரிதல் தான் உங்களை சாதாரண மாணவர்களிலிருந்து பொறுப்புள்ள மனிதர்களிலிருந்து வெற்றியாளர்களாக மாற்றும். அதனால் இதோட முடிவாக ஒரு விஷயம் மட்டும் மனசில் வைங்க. இன்றைக்கு நாம் ரியாக்ட் பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம ஈகோவோட தொடர்புடையது. ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணுற எல்லா கரெக்ஷன்களும் நம்ம ஃப்யூச்சரோட தொடர்புடையது.